வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து மதுரை மாவட்டம் பக்கத்தில் குட்லானம்பட்டி கிராமத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் பேர் வந்து ஸ்ரீ அண்ணாமலையார் கோயில் என்று சொல்லப்படுகிறது. இது 36 அடி தியான மணிமண்டபம் வந்து செஞ்சு 11 வருடங்கள் ஆகி இப்போ 12வது வருடம் வந்து இப்போ குடமுழுக்கு திருவிழா வந்து நடைபெறுகிறது. அதுக்காக நிறைய வேலைப்பாடுகள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. கரெக்டாக இந்த பக்கத்தில் ஏரி பக்கத்துலாம் நல்லா இயற்கையான காட்சியில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பட்டன் அமைச்சிருங்க. இதோட முழு விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இப்போ எடுத்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்வதி அம்மா தான் நம்ம சாமி பார்க்கணும். அப்படியே அந்த பக்கம் சுற்றி போகணும். அதாவது கீழே இறங்கி தான் இந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த என்ட்ரன்ஸ்லேயே இந்த சாமி தான் இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிறது தான் அதாவது 36 அடி உள்ள சிவலிங்க தியான மணிமண்டபம் தான் இது கிழக்க வந்து சிறுமலை அடிவாரத்தில் விஸ்வாமித்திரர் தவம் செய்த போது தாடகை என்ற பெண் வந்து அரக்கி இடையூறு செய்ததாகவும், ராமர் லட்சுமணர் இருவரும் சேர்ந்து அந்த தாடகையை வதம் செய்ததாகவும், இருவருக்கும் கச்சை கட்டிய இடத்திற்கு கச்சை கட்டி என்ற பெயர் வந்தது. இந்த இடத்துல நீலமேகம் வந்து பெருமாளாக காட்சியளித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல வந்து வாடிப்பட்டியிலிருந்து திருவண்ணாமலைக்கு நடந்து பயணம் செல்லும்போது ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு இந்த சித்தர்கள் நினைக்கும் போது தான் இந்த குட்லானம்பட்டி கொட்டமடை கருப்பு கோயில் வந்து ஞாபகம் வந்துச்சு. அதாவது எந்த ஒரு பிளான் இல்லாமல் மனசில் தோன்றிய நினைவுகளோடு தான் இந்த இறைவன் அருளால் உருவாக்கிய இந்த 18 சித்தர்கள் தங்கி 36 அடி உயர்லிங்க சிவவடிவில் கோவில் வந்து தியான மணிமண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. இதில் வந்து தட்சிணாமூர்த்தி, துர்க்கை அம்மன், சண்டிகேஸ்வரர், சாய்ராம், ஆதிசங்கரர், புத்தர்,
18 சித்தர்கள் தங்கி தவம் புரிஞ்ச இடம் தான் இது. அதாவது இவங்க வந்து ஒரு 8 திசையை பார்த்து 18 சித்தர்கள் வந்து இருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு இந்த மாதிரி திசையில் வந்து அவங்க உட்காந்து தவம் புரிஞ்சதாக சொல்கிறாங்க. அதான் 8 லிங்கக்கல் இருக்கான். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லிங்கக்கல். தனுசு, மீனம், இது மிதுனம், கன்னி, ஈசான லிங்கம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு லிங்கக்கல் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு என்ன ராசினா கடக ராசி, இது சிம்ம ராசி, அக்னிலிங்கம். இப்போ எனக்கு என்ன இது தட்சிணாமூர்த்தி. எனக்கு என்ன லிங்கம்னா விருச்சக ராசி இல்லை கடகராசி, மேச ராசியா இது? நம்ம கடகராசிக்கு உள்ளவங்க இந்த லிங்கம், அதாவது வாயுலிங்கம். கைஸ் நம்ம பார்த்துட்டு வந்து உண்ணாமலை அம்மன் சாமி. இதான் அந்த அம்மன். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன கேட்டிங்கன்னா, மாதத்தில் வந்து 2 பிரதோஷம் வருது. அந்த பிரதோஷத்தில் வந்து இங்கே வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அப்புறம் பௌர்ணமி பூஜைகள், சங்கடா சதுர்த்தி, மாதந்தோறும் கார்த்திகை, தேய்பிறை இந்த மாதிரி இடத்துல பூஜைகள் நடைபெறணும்.